ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நண்டு மசாலா ஃப்ரை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த நண்டு மசாலா ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இது வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்ஸ்க்கு இந்த மாதிரி நண்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ புதுசாக மழை பெய்கிறதுனால புது மழையில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். ஸோ அந்த நெஞ்சு சளி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் போகணுன்னா நண்டு வச்சு நீங்கள் எது செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி நண்டு மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங்கில் நண்டு வறுவல் செய்ய போகிறோம். நண்டு இன்றைக்கி வறுத்து காட்ட போகிறேன். சூப்பரான மசாலா கொடுத்து நல்லா காரசாரமாக இந்த நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கான மசாலா வந்து இதுதான். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியம், மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். அதே போல் ஒரு துண்டு தேங்காய், ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மசாலா அரைச்சாச்சு, வண்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான், அது ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிங்க. பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிடும், பெரிய வேலை கிடையாது, டக்குன்னு முடிச்சிடலாம். மசாலா அரைச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் அந்த மசாலாவிலே போட்டு அரைச்சிக்கலாம். பட் நான் அப்படி அரைக்க மாட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். மசாலாவோட போட்டோன்னா நம்ம அந்த மசாலா வதங்குற வரைக்கும் இஞ்சி பூண்டு வந்து அந்தளவுக்கு வதங்காது. ஸோ எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்தோட எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின பிறகு நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷும் செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக வரும், டேஸ்ட் நல்லா வரும். இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போது அந்த மசாலாவுக்கு நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி இந்த எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம இந்த நண்டு எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுடலாம். ஆல்ரெடி நண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி இருக்கிறதுனால மஞ்சத்தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த நண்டை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நம்ம இந்த ஜார் கழுவுன தண்ணி மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், தண்ணி வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ரெண்டு நிமிஷம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நண்டு ஃப்ரை சூப்பராக இருக்கும். நல்லா மிளகு எல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால நல்லா காரசாரமாக. இப்போ உள்ள சீசனுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு புது மழைன்றதால எல்லாருக்கும் சளி பிடிக்கும்.
இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி நண்டு குழம்பு, நண்டு கிரேவி, அதே போல் நண்டு ரசம், நண்டு சூப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். நண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் குறைஞ்சி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு பார்த்து. ஸோ இப்போது இதை நம்ம அப்படியே இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நண்டு மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.